ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். சீரக சம்பா அரிசியில் அது எப்படி செய்கிறேன்னு நான் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். மட்டன் பிரியாணி எப்பவுமே செய்யும்போது கொஞ்சமாக கொழுப்பு வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக கொழுப்பு வந்து போட்டால் தான் அது டேஸ்ட்டு கொடுக்கணும், சரிங்களா? இதில் வந்து இஞ்சி பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு, இது மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு வந்து தேவையான பொருள் வந்து வெங்காயம், ஸ்டார் மோகு, ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை, தக்காளி, பச்சை மிளகா, புதினா, தயிர், கொத்தமல்லி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லியை வாஷ் பண்ணி அங்கே வச்சுருக்கேன். இதான் தேவையான பொருட்கள். மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், உப்பு, ஒரு லெமன். பிரியாணி செய்கிறேன். மட்டன் பிரியாணி சீரக சம்பா எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். எண்ணெயும் நெய்யும் வந்து ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ்னால் பட்டை, லவங்க, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வெடிகிற வரைக்கும் விடணும் ஃப்ரெண்ட்ஸ். விட்டுட்டு பின்னாடி நம்ம என்ன பண்ணணும், அந்த டைமில் வெங்காயம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெங்காயம் யூஸ் பண்ணிக்கணும். அதிகமாக வெங்காயம் போட்டால் திப்பி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரியா அதிகமாக தக்காளி யூஸ் பண்ணால் தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். எண்ணெயில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும், அப்படியே குண்டாவோட ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வெங்காயம் போட்டு கொஞ்ச நேரம் கழித்து இஞ்சி பூண்டு நம்ம போடணும். ஆல்ரெடி கொஞ்சம் மட்டன் வேக அடிக்கும் போது இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இப்போ நம்ம பிரியாணிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா வந்து முழுசாக போடலாம், சரிங்களா? கிழிச்சு போடணுன்னு அவசியம் இல்லை. முழுசாக போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா தக்காளி எவ்வளோ தேவையோ தக்காளி போட்டு நல்லா வதக்கிப்போம். நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வேக வச்ச மட்டன் வந்து போட்டுக்கலாம், சரிங்களா? வேக வச்ச மட்டன் போட்டு நல்லா இதோட கிண்டி விடுங்க. நான் எல்லாமே வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இவங்க வாஷ் பண்ணவே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எல்லாமே வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். நான் புளி கூட வாஷ் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் எப்பவுமே. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இதில் வந்து புதினா தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், ஏன்னா அது ஃப்ளேவர் கொடுக்கும், சரிங்களா? அதே மாதிரி அரிசி வந்து எப்பவுமே எந்த ஒரு அரிசியும் புல்லாட் ஆகட்டும், சீரக சம்பா அரிசியாக இருக்கட்டும், இல்லை பாஸ்மதி ரைஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே ஊற வைக்கும் போதே நம்ம வாஷ் பண்ணிடணும். நல்லா வாஷ் பண்ணி விட்டுடணும். அதுக்கு மேலே நம்ம ஊற வச்சுட்டு பின்னாடி நம்ம வாஷ் பண்ணோம்னா அரிசி வந்து உடஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் முன்னாடியே நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கணும். சீரக சம்பா ரைஸ் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே, அவ்வளோதான். ரொம்பலாம் ஊற வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இப்போ நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். எவ்வளோ ரொம்ப தயிர் ஊற்றினா புளிப்பு தன்மை வந்துடும். ஆனால் நம்ம தக்காளி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்புறமா லெமன் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, புளிப்பு தன்மை வந்துடும். அப்புறமா நான் வந்து ஒன்று தான் செஞ்சுருக்கேன், வெறும் மிளகாத்தூள், சக்தி மிளகாத்தூள். அது மட்டும் தான் நான் கடையில் வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பொடி, மட்டன் பொடி கூட கடையில் வாங்கிக்குவேன்.
மற்ற இந்த வீட்டுக்கு குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகா பொடி தனியாக பொடினா வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைப்போங்க. சரிங்களா? ஒரு கிரேவி மாதிரி வரும். இந்த மட்டனை வந்து அந்த மசாலாலாம் இறங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா ஒரு கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? நான் சீரக சம்பா அரிசிக்கு வந்து ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி, எப்பயுமே நார்மல் அரிசிக்கெலாம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இதுக்கு நான் 1.25 டம்ளர் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த டைமில் வந்து நம்ம மட்டன் வேக வச்சு தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டேஸ்ட்டு. சரிங்களா? நார்மல் அரிசிக்கு வந்து ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். சீரக சம்பா ரைஸுக்கு ஒரு கிளாஸுக்கு 1.25. சீரக சம்பா அரிசிக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணிக்கு வந்து 1.25 டம்ளர் தண்ணி. ஓகேங்களா? நல்லா கொதிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நல்லா தண்ணி எடுத்துட்டு அரிசி போட்டுடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி போட்டாச்சு, உப்பு காரெல்லாம் பார்த்தாச்சு. பாருங்கள், இப்போது இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம டம் காட்டணும். பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு? அதே மாதிரி சீரக சம்பா எந்த அரிசி இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், பழைய அரிசியாக பார்த்து வாங்குங்க. இது என்னோடய ஸ்டைல். நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் டம் கட்டுறது. நம்ம துணி போட்டுக்குவேன். துணி போட்டு இது பண்ணலாம், வாழை இலைக்கு யூஸ் பண்ணலாம். அது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு மேலே ஒரு கனமான பாத்திரம், தண்ணி, ஏதோ கனமான பாத்திரம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டம் போடுறது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு திருப்பி எடுத்து சென்டரில் கல்லாரி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். கல்லாரி விடலன்னா அங்கங்கே அரிசியாக வந்துடும். நல்லா கல்லாரி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் டம் கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், லெமன் பிழிஞ்சு விடணும். அதை நான் இப்போ தான் விட்டேன். அது டம் போடும் போதே லெமன் பிழிஞ்சு விடணும். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வெந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மட்டன் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.